ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் தேங்காய் பருப்பி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தேங்காய் நல்லா முத்தின தேங்காய் எடுத்து உடச்சி வச்சுட்டேங்க. இதெல்லாம் உட்காந்து துருவருக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. அதனால ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்குங்காட்டி கத்திலேயே பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து அதை மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது அப்படியே நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டேன். நான் இது வரைக்கும் தேங்காய் பருப்பி செஞ்சதே இல்லைங்க, வீடியோல மட்டும் தான் பார்த்துருக்கேன். சரி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு தேங்காயில செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன். இப்போ இதுக்கு மண்டை வெல்லம் ஒரு அரை மண்டை வெல்லமும் ஒரு அச்சு வெல்லம் மட்டும் எடுத்துட்டேங்க. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வடச்சட்டியில ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். நெய் நல்லா காஞ்ச பிறகு நான் துருவி வச்சிருக்கிற தேங்காய் அதில் ஆட் பண்ணிட்டேங்க. ஒரு தேங்காயில் இந்த ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அளவாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது துருவின தேங்காயில் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா நெய்லேயே நான் வணக்கி விட்டுட்டேங்க. கடையில் வாங்கி சாப்பிட்டதோட சரிங்க, வீட்டில எல்லாம் ட்ரை பண்ணதே இல்லை. சரி இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இது கூட நான் மண்டை வெல்லம் ஆட் பண்ணிட்டேன். மண்டை வெல்லம் ஓரளவுக்கு பொடியான மண்டை வெல்லமாக போட்டிருக்கேன். மண்டை வெல்லம் கரையிருக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் இதில் ஊற்றிக்கிறேன். இந்த தேங்காய் பருப்பு செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமெல்லாம் எடுக்கலைங்க, மீறினா ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும், அவ்வளோதான். கடகடன்னு செஞ்சுட்டேன். இப்போ மண்டை வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம அப்படியே தொலை விட்டுட்டே இருக்கலாங்க. இதே மாதிரி நான் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு அப்படியே வேக விட்டுறலாம். இடையிடையே இந்த மாதிரி கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. மண்டை வெல்லத்துக்கு பதிலாக சக்கரை கூட போட்டுக்கலாம். இது கிளறும் போதே பார்த்தீங்கன்னா அந்த நெய்யோடு சேர்ந்து தேங்காய் மனம் சூப்பராக வந்துச்சு. அப்போவே தெரிஞ்சது நான் ஓரளவுக்கு அப்படியே கரெக்டாக செஞ்சுட்ருக்கேன் அப்படின்னு. நல்ல ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துட்டேங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கிளறி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லைங்க, தேங்காயில் நல்லா இஞ்சி அந்த நெய் மட்டும் லைட்டாக மேலால் வந்துருச்சு. இது கூட மறுபடியும் நான் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டிடலாம். கொட்டிட்டு அதை அப்படியே தேங்காய் பருப்பி நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அப்படியே சேவ் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப சூடாக இருந்துச்சு, அதனால் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுட்டேன். இந்த பருப்பி ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரியே ஒரு அளவுக்கு கெட்டியாயிரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பார்த்துடலாம் வாங்க. இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் தேங்காய் பருப்பி ட்ரை பண்ணுறது. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். அப்புறம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் பணம் வந்துருச்சு. வாவ், எனக்கும் தேங்காய் பருப்பி செய்ய தெரிஞ்சிருச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பூஜா ஸ்டைனிவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.